எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசர்ச் பிளாட் 2 கேஸ்டர் சீடு வந்து ஆமணக்கு வந்து போட்டிருக்கோம். ஆமணக்கோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 85வது நாள் ஆகுது. இதனுடைய அப்டேட் வந்து இன்றைக்கி பார்ப்போம். இப்போ இந்த கேஸ்டர் சீடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி கேப் விட்டு ரெண்டுத்துக்கும் கேஸ்டர் ஒரு லைனுக்கு 5 அடி கேப் விட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது 85 நாள் ஆகுது. இது வந்து இந்த பாதி வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி மந்த் வந்து இது பண்ணுவோம். அந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ், அதாவது இந்த ஹீட்டு கண்டிஷன்ஸ்க்கு அதுக்கும் கொஞ்சம் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 1/2 அடியும் அந்த சைடு வந்து ஒரு 1/2 அடியும் மண் சேர்த்திருக்கோம். கவுடங்க்கு மக்கிய வந்து மாட்டு சாணம் வந்து அந்த ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சமாக ஒரு ஒரு 2 லிட்டர் பக்கெட்டில் இந்த ஒரு 2 லிட்டர் பக்கெட் அளவுக்கு ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்து கொடுத்து 2 பக்கமும் வந்து மண் அணைச்சோம். செடி வந்து நல்லா ஓரளவுக்கு க்ரோத் இருக்குது. ஆனால் அந்த சீட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, கேஸ்டர் சீடு கூட நம்ம இன்டர்கிராப் வந்து சில்லி பண்ணும். சில்லி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து இது வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு பிளேஸ்ன்றதுனால சில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கு ரெண்டே நாளில் நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா மொத்தமாக ட்ரை ஆகிடும், காஞ்சி போயிடும். ஆனால் வந்து கேஸ்டர் வந்து அப்படி கிடையாது. கேஸ்டர் வந்து தண்ணியை வந்து ஒரு 5-6 டேஸாவது அந்த எவ்வளோ ஹீட் அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு இது வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில்லியை பார்த்ததுனால ஃப்ளட் இரிகேஷனில் அதிகமாக தண்ணி விட்டு அந்த செடியை வந்து ரொம்ப அதனுடைய என்ன சொல்கிறது, விதைகள்லாம் நல்லா கெட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இது இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குது, என்னெல்லாம் லேர்னிங் நம்ம பண்ணோம். நம்ம வந்து வெறும் லேர்னிங் சொல்ல மாட்டோம். எப்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நம்ம பண்ணுவோம். அதிலேருந்து தான் லேர்னிங்